வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக். இன்றைக்கி November 1, 2020 ஊட்டி ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சண்டே வேறு. ஏற்கனவே பாஸ் போட்டோம், ஆனால் 3 days முன்னாடியே ரிஜெக்ட் ஆகிருச்சு. இருந்தாலும் நேற்று ஈவினிங் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, பாஸ் தேவையில்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலே போதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. சரின்னு செக் பண்ணி பார்க்கலான்ட்டு நம்ம அதே பாஸ் வெப்சைட்டில் போய் என்ட்ரி பண்ணேன். ரெஜிஸ்ட்ரேஷன் ஜென்ரேட் ஆகி காலையில் தான் வந்துச்சு மெசேஜ். ஸோ லெட்ஸ் கோ, போய் பார்க்கலான்ட்டு காலையில் ஒரு 6 o'clock கிளம்பிட்டோம். சண்டே வேறு இன்றைக்கி. போய் பார்த்தா தான் தெரியும் என்னென்ன பிளேசஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்குதுன்னு, எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குதுன்னு. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சாண்ட்ரோ ஏஎம்டியில் கொடைக்கானல் ட்ரிப் போயிருப்போம். அது இந்த கொடைக்கானல் காட் ரோடில் 12 to கொடைக்கானல் ரோடு. அந்த ரோடு கொஞ்சம் ஒரு மாதிரியே இருந்தாலும் இந்த ஊட்டி ட்ரிப்பு, இந்த ஊட்டி ரோடு எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இந்த ரோடு நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னாங்க, போய் பார்த்தா தான் தெரியும். லெட்ஸ் கோ, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டை தாண்டியாச்சு. அடுத்து பர்லியாறு செக் போஸ்ட்டு. அங்கே போனால் தான் தெரியும் பாஸ் கேட்குறாங்களா அல்லது ரெஜிஸ்ட்ரேஷனானு. நம்மக்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்த மெசேஜ் இருக்குது. அநேகமாக அதை காட்டியே போய்க்கலான்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ டு த வீடியோ. அப்படியே கண்டினியூ. மேட்டுப்பாளையம் டு ஊட்டி ரோட்டில் ஒரு சில பிளேசஸில் ரோடு ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம போகணும்.
யாஸ் நீர்வீழ்ச்சி. இங்கே வா அலன். ஊட்டியில் நிறைய பிளேசஸ் கொரோனானால லாக்கில் இருக்குது. பொட்டானிக்கல் கார்டன் அண்டு ரோஸ் கார்டன் இந்த ரெண்டு மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. பட் ஆனால் கிளைமேட் வேறு லெவலில் இருக்குது. சும்மா சூப்பராக செம்ம குளிராக இருக்குது. சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் நீங்கள். கைஸ் பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் காரில் ஹேர் பின் பண்ணல இறங்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்ருக்கோம். இறங்கும் போது ஆக்சுவலி ஆட்டோமேட்டிக் காரில் என்ன பண்ணணும்னா, அது வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் காராக இருந்தால் அடிக்கடி பிரேக் பெடலை அழுத்திட்டே நம்ம ஓட்டிகிட்டே இருப்போம். அதனால் பிரேக் பெடல் வந்து தேயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் சேஞ்ச் இன்ட்டு மேனுவல் மாற்றிட்டு கீரை கட்டணும். மேனுவல் மாற்றிட்டு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் கியர் அல்லது தேர்ட் கியரில் மாற்றிட்டு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக போகுது பாருங்கள், வண்டி போகிறதே தெரிய மாட்டேங்குது.